ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இடுவாயில இருக்கிறதான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோடு கூட மறுபடியும் இந்த ஜூமில் உங்கள் எல்லாரையும் காண செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே இந்த பூமியில் நான் இருக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு கரைபடாமல் நாங்கள் வாழணும், அதாவது கரைதிரையற்றவர்களாய் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே சீயோன் மலையின் மீது ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரை நிற்க கண்டேன். 1,44,000 பேர் அப்படி நிற்க கண்டேன் அப்படின்றாங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, இந்த 1,44,000 பேர்னா அது யாருன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 4ஆம் வசனத்தில் அங்கே என்ன இருக்குன்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள், அப்படின்னா கரைபடாதவர்களாய் இருந்தார்கள். அப்ப இந்த சொல்லும் போதே அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, இவங்க யாருன்னா வேற யாரும் கிடையாது, இவங்க கரைபடாதவர்கள், இவங்க கரைபடாதவர்கள். அதனாலதான் அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கு எழுதும்போது ஒரு 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அங்கே சர்தை சபையினுடைய தூதனுக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றார், 3:3 ஆகையால் நீ கேட்டுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கொண்டு மனந்திரும்பு, நீ விழித்திராமிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் அப்படின்னு எழுதிட்டு 4ஆம் வசனத்துல, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சத்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அப்ப இதுலயே என்ன சொல்றாருன்னா, வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாதவர்கள். தங்கள் வஸ்திரங்களை யார் கரைப்படுத்தலையோ அந்த கரைப்படுத்தாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் ஜெயம் கொண்டவர்கள், இவங்களுக்கு நான் இவங்க ஜெயம் கொண்டவர்களா இருப்பாங்க, இவங்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இவங்களை ஜீவ புஸ்தகத்தினுடைய அவர் நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கரைபடாதவர்கள், எப்பவுமே ஒரு கரைபடாத ஒரு ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எதுலையும் கரைபடலைப்பா, எந்த காரியம், எந்த விஸ்திரிகளால கரைபடலை, மற்ற தங்களை வஸ்திரங்களை கரைப்படுத்தலை, தங்க வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் கரைபடாம அவங்க வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆமா, எல்லாம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பா, ஒரு 30 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பிரபாகர் பிரதர் நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் பிரபாகர் பிரதர் வீடு கட்டினார். அவர் வீடு கட்டி முடிச்சுட்டு அந்த வீடை அவர் குடி போகும்போது அவர் இந்த வீட்டை எப்படி அவர் கட்டினார்ன்றதை அவர் சாட்சி சொன்னார். அவர் என்னவோ சொன்னார், நிறைய சொன்னார். ஆனாலும் கூட அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு என் இருதயத்தில் அப்போ ஒளிவெட்டு போல அப்போ அந்த நாளில் பதிந்து கிடந்தது. என்ன அப்போ சொன்னார்னு சொன்னால், நான் இந்த வீடை கட்டி முடித்தேன். இந்த வீடை கட்டி முடித்த உடனே நான் ஒன்று என்ன நடந்ததுன்னா, இந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அவர் ஆண்டவர் பண்ண ஜெபம், ஆண்டவரே எந்த விதத்திலும் நான் கரைபற்றக்கூடாது. ஆகவே இந்த வீட்டை நான் கட்டி முடிச்ச பிற்பாடு கூட அவர்களுடைய இதில் நான் சொன்னேன், நான் எந்த விதத்திலையும் யாருக்கிட்டையும் நான் கரைபடாம என்னை என் தேவன் பாதுகாத்து கொண்டார். ஒரு வீட்டை கட்டும்போது என்ன வரும், ஆர்குமெண்ட் வரும், அந்த ஆளுங்களை நம்ம கோவிக்க வேண்டியது இருக்கும். என்னையா இப்படி வேலை செய்துட்டேன், ஜன்னலை இங்கே வையின்னா அங்கே வச்சிருக்கிற, நீ சரியா சிமெண்ட் பூசலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணுவோம்னா, கடைசியா நாம் என்ன பண்ணுவோம், நம்மை கரைப்படுத்தி கொள்வோம்.
இதுதான் இந்த நாளில் நடக்கிறது. அநேக சூழ்நிலைகள் அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலை வருகின்ற குடும்ப சூழ்நிலைகள்ல, சபை சூழ்நிலைகள்ல, வெளியே போகும்போது எல்லா இடங்களும் பார்க்கும்போதுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கரைபடுவோம். இப்ப நேத்தைக்கு நீங்க தின தியானம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல பேசும்போது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரன் சகரியா போன சொல்லும்போது சொல்லுவாரு, நாம ஒரு அந்த கோபத்தை ஜெயிக்கணும் அப்படின்ற இதுல தலைப்புல பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, வண்டியில போயிட்டே இருப்போம். வண்டியில போயிட்டே இருக்கும்போது நம்ம வண்டி எதிர்க்க ஒருத்தன் குறுக்க வந்துருவோம். குறுக்க வந்தோடனே என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்னா, உனக்கெல்லாம் யார் யார் லைசன்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணுவாராம், நான் இயேசுவா நானா இருந்தா இப்படிலாம் நான் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு வாராம். உடனே அவர் தன்னை சுத்திகரித்துக் கொள்வாராம். மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா, தேவன் அதுல ஜெயிக்கும்படிக்கு மறுபடியும் இன்னொரு சூழ்நிலை அனுப்புவாராம். அனுப்பும்போது இப்போ நான் சொல்லாம என்ன பண்ணுவேன்னா, அவரை ஒரு முறைப்பணும். அவனை பார்த்தோன்னே ஒரு முறைப்பணும். அப்ப ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு உணர்த்துவாராம். உணர்த்திட்டு என்ன பண்ணுவாராம், ஆண்டவரே நானா இருந்தா அது மாதிரிலாம் முறைக்க மாட்டேன், கோபமாலாம் பார்க்க மாட்டேன்னு வாராம். சகோதரன் தன்னை மறுபடியுமா சுத்திகரித்துக் கொள்வாராம். சுத்திகரித்துக் கொண்ட உடனே மறுபடியும் ஆண்டவரே கரைபட்டுட்டனே அப்படின்ட்டு. மறுபடியும் என்ன நடக்குன்னு சொன்னா, அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வருமா. வந்த உடனே இப்ப அவரை பார்த்து என்ன சொல்லுவாரு, ஓகே, ஓகே. நம்ம எல்லாரும் தவறுகிறவர்கள் தான், எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். ஓகே, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாராம். அதை என்ன சொல்றாருன்னா, அதை சொல்ல வர்றது என்னன்னா, நான் கரைபடாமல் என்னை நான் காத்துக்கொள்ளும்படிக்கு தேவன் உதவி செய்தார். அதான் அது இருக்கார். இதேதான் இந்த வாழ்க்கையிலும் கூட நானும் கூட நாம எல்லாருமே கூட இந்த பூமியில இருக்கும் பொழுது கரைபடாத ஒரு ஜீவியம் நாம் வாழணும். அப்ப அந்த கரைபடாம ஒரு ஜீவியம் நான் வாழணும்னு சொன்னா, வேதம் அதுக்கு எனக்கு என்ன வழியை காட்டி கொடுக்குது. அதான் வேதம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல இங்கே ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க தீர்க்கதரிசி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். ஏசாயா 8:20 அவர் என்ன ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, அவர் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் படிக்க வேண்டும் சொல்ல அவர். அது நீங்க படிக்கணும்ன்றது சொல்ல அவர். நீங்க வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நீங்க கவனிக்க வேண்டும். நீங்க அதை கவனிக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த பூமியில நான் வாழ்கிற நாள் முழுவதும் எப்படி இருப்பேன்னா, கரைபடாத ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன். அதான் இந்த நாள்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷன் யார் ஒருவரும் அவர்கள் தேவனை அவர்கள் உன்னிப்பாய் அவர்கள் கவனிக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தாங்கன்னா, சில பேர் வேதத்தை வாசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு. அவர் நான் ஒரு நாள் நம்ம இந்த த்ரூ த பைபிள் நான் வாசிக்கிறேன் அப்படி இப்படின்னாரு. சரி அப்படியா, எனக்கு த்ரூ த பைபிள் 1 இயர்ல நல்லா அவ்வளோ சீக்கிரமா வாசிக்க முடியாதுன்ட்டு அவர் சொன்னாரு, நான் த்ரூ த பைபிள 4 மாசத்துல வாசிச்சிட்டேன்னாரு. எனக்கு அப்படியே பக்குன்னு தூக்கி, என்னடா அது த்ரூ த பைபிள் 4 மாசத்துல வாசித்தாரா? அப்ப நமக்கு முடிவே இல்லையா? 4 மாசத்துல 40 பக்கம் கூட நம்மளால தாண்ட முடியல. இவர் இப்படி 4 படிச்சிருப்பாருன்னு பார்த்தா, என்னன்னா வேதம் வேகமா ஒரு குமுதம், கல்கண்டு, ராணி புக் இது மாதிரி ஏதோ ஒண்ணு படிக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி கிடுகிடுன்னு படிச்சுன்னு போயிட்டாரு. அவ்வளவுதான். அதான் அவரு. அப்ப அவருக்கு என்ன ஒரு திருப்தி வந்துடுச்சுன்னா, நான் த்ரூ த பைபிள் வாசித்துட்டேன் அப்படின்னு. அநேகம் பேர் நீங்க இப்பெல்லாம் இந்த உலகத்தில் நேத்திக்கு போற இதுல நான் யூடியூப்ல ஒரு இதை பார்த்தேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் வேதத்தை 1000 முறை நான் வாசித்தேன் அப்படின்னாரு. வேதத்தை 1000 முறை வாசித்தாரா அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் என்ன வருதுன்னா, ஐயோ என்ன இப்படி இருக்குமே அப்படின்னா, அப்பதான் பிரதர் ஜாக் சொன்ன ஒரு காரியம் எனக்கு பளிச்சுன்னு எனக்கு வந்தது. வேதத்தை 1000 முறையும் படிக்கிறீங்களோ 5000 முறை படிக்கிறீங்களோ அதுவும் இல்லை, அந்த வேதம் ஒரு முறையாவது உங்களுக்குள்ள போயிருக்கான்றதுதான் காரியம். ஒரு முறை அந்த வேதம் ஒரே ஒரு முறையாவது ஒண்ணு இருதயத்துக்குள்ள போயிருக்கா, அதான் காரியமே. அதே போலதான் இதுவும் கூட. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் படிக்கிறேன், அதாவது கவனிக்கிறது இல்ல, படிக்கிறாங்க ஆனா கவனிக்கிறது இல்ல. இங்க என்ன எழுதுறாரு இவருன்னா, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நீ படிக்க வேண்டும் எழுதல அவரு, நீங்க கவனிக்கணும், நீங்க எல்லாரும் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. ஆமா பிரியமானவர்களே, நாம் அநேக சூழ்நிலைகள்ல நாம் அதை கவனிக்கிறது இல்லை. என்னுடைய எங்கேயோ இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு விபத்து ஒண்ணு ஏற்படுது. அந்த விபத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் கவனமா ஓட்டலைங்க, அவர் கவனிச்சு ஓட்டலைங்க, அதாங்க அதெல்லாம் வந்தது அப்படின்னு.
அவர் கவனம் இங்க இல்ல. அவர் கவனம் வேற எங்கேயோ எங்கேயோ அப்படி போனாரு, எப்படியோ விட்டாரு, ஏதோ ஒண்ணு போயிட்டாரு. அவர் கவனிக்கல. டிரைவிங் படிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து சரியா கவனம் இல்ல அவருக்கு. அதே போலதான் ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும் அநேகர் கரைபட்டு போனதுக்கு காரணமே என்னன்னா, அவங்க வந்து கவனிக்கிறதான அந்த எண்ணம், அந்த இது அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஆதி தாய் தகப்பன் ஆதாமும் ஏவாளையும் வச்சுங்க. ஆதாமும் ஏவாளும் வந்து ஏன் தேவ பிரசன்னத்திலிருந்து அவங்க வெளியே போனாங்க? அவங்க வெளியே போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா, சொன்னதை கவனிக்கவே கவனிக்கல அவங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனை பார்த்து 16ஆம் வசனம் 2:16, ஆதியாகமம் 2:16 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். உடனே இது என்ன பண்ணாங்க அவங்க? அதை கவனிக்கல. அந்த வார்த்தை வந்து ஏதோ ஒன்று சொல்றாரு, ஆண்டவர் சொன்னார் அந்த எல்லா கனியும் புசிக்கலாம், அதே சாகவே சாவாய் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வார்த்தை என்ன பண்ணாங்கன்னா அசட்டை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம் பிரியமானவர்களே, கவனமா இல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, வார்த்தை வருகின்ற வேளை அந்த வார்த்தை என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை பண்ணுகிறவர்கள் தான் நிறைய. அதனால்தான் தேவன் நிறைய பேர் அசட்டைக்காரரே, உங்கள் மத்தியில் ஒரு பெரிய கிரியை நான் செய்வேன். அப்போ சில நடவடிக்கைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அசட்டை செய்றீங்க நீங்க. தேவனுடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை என்ன பண்றேன்னா, அதை வந்து நான் எடுக்கிறது கிடையாது, அதை கவனிக்கிறது கிடையாது. அந்த வார்த்தையை நம்ம அசட்டை பண்றோம். இப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்த ஒரு உண்மை, ஒரு சுபாவம் என்னன்னா, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியானவர். முன்னோடியான இயேசுனிடத்துல அவருடைய இந்த பூமியில அவர் இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாருன்னா, அவர் எழுதுறார் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஓகே, குட். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியையும் கவனிக்க செய்கிறார். பார்த்தீங்களா? அவரே எப்படி இருந்தார்னா, அவருடைய செவி எப்படி இருந்ததுன்னா, பிதாவே நீங்க என்ன சொல்றீங்க, தகப்பனே நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அதை கவனிக்க செய்தார். அவர் கவனிக்கவே செய்தார். ஆனா ஆதாம் ஏவாளும் அதை கவனிக்கல. கவனிக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னு உடனே சாத்தான் வந்தான். சாத்தான் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு அவன் ஏதோ ஒன்று சொன்ன உடனே அந்த கனி அது வந்து கொஞ்சமாவது அது அவங்க இருதயத்துக்குள்ள போல. எப்படின்னா அவங்க சும்மா கேட்டது தான், அதை கவனிக்கல. ஓஹோ, தேவன் இப்படி சொல்றாரா, தேவன் இப்படி சொன்னது இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனிப்பு அவங்களுக்கு இல்லாதனால என்னாச்சுன்னா, அவங்க சும்மா காதுல வாங்கினாங்க. காதுல வாங்கிட்டு ஏதோ கேட்டு உடனே சாத்தான் ஒன்று சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா, உடனே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க இதுன்னு. நீங்க வேணுமா பாருங்க, இந்த உலகத்துல நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? யார் வந்து நல்ல ஹை ரேங்க் வாங்குவாங்க தெரியுமா? யார் வந்து டாப்ல இருப்பாங்க தெரியுமா? வெறுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த நேரத்தில் மக்கப் பண்ணி ஏதோ ஒன்று போயிட்டு வாந்திடணும். ஆனால் எப்போ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவனோ யாரோ வந்து அவன் கவனிக்கிற கிளாஸில் வந்து டீச்சர் சொல்கிறதையோ அல்லது வாத்தியர் அவங்களுக்கு நடத்துகிற ப்ரொஃபஸரோ யாரோ சொல்கிறது கவனிக்கிறான் பாருங்க, அந்த கவனிக்கிற அந்த 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 பிள்ளைகள் என்ன பண்ணா அந்த கிளாஸில் டாப் மோஸ்ட்ல வருவாங்க. சும்மா வெறும் படிக்கிறவங்க கிடையாது, வெறும் படிக்கிறவங்க, அதை கவனிக்கிற பிள்ளைகள் தான் பார்க்கணும். அநேக நேரங்களில் என்னுடைய இதெல்லாம் என்னன்னா, யாரெல்லாம் கவனமா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த பூமியில வந்து கரைவிடவே மாட்டார்கள். இப்ப பாருங்க, கவனமா இல்லை, அதனாலதான் உடனே போய் கனியை போய் பறிச்சாங்க. கனியை போய் பறிச்ச உடனே புசிச்சிட்டாங்க. புசித்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து தேவன் அவங்களை சந்திக்க வருகிறார். சந்திக்க வரும்போது அவங்களுக்குலாம் என்ன சொல்றாங்க பாருங்க, தேவனை அசட்டை பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தையை அவங்க இதுன்னு இல்லை. உடனே தேவன் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, உடனே என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து நிந்தையை வந்து வேற யாரும் பக்கம் போட்டுடுறாங்க. ஏன்பா நீ இந்த கனியை புசித்த அப்படின்னு கேட்டா, உடனே இல்லை ஆண்டவரே, நான் வந்து நீ கொடுத்த ஸ்திரீயானவள் தான் அதுன்ட்டா, நான் அதனால தான் அதுன்ட்டேன். உடனே நிந்தையை எடுக்கல பாருங்க. கவனிக்காதவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க. கவனிக்காத வாழ்ற கவனிப்பே இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிந்தையை தன் பக்கமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அதே போலதான் அந்த அந்த அவளை சொல்லும்போது, சர்ப்பம் என்ன இப்படி பண்ணுச்சு, என்ன அது பண்ணுச்சு அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, நீங்க சொன்னதை நான் வந்து சீரியஸா எடுத்துக்கல, நான் கவனிக்கல, நான் ஏதோ அதை உங்க வார்த்தையை அசட்டை பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி ஆயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்ல இல்லை.
எல்லாருமே என்ன 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, உடனே நிந்தைய வந்து மற்றவங்க தங்க பக்கம் எடுத்துக்கொள்ளாம என்ன பண்றாங்கன்னா, உடனே இன்னொருத்தர் பக்கம் போடுறாங்க. இதெல்லாம் இதனுடைய சுபாவம். கவனிக்காதவர்கள் எப்பவுமே கவனிக்காதவருடைய சுபாவம் என்னன்னா, நிந்தையை தன் பக்கமாய் எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து அவங்க மற்றவங்க பக்கம் தள்ளுறதான் பார்ப்பாங்க. கவனிக்கல. அப்படி ஒரே ஒரு இது என்னன்னா, அவங்க வந்து கவனமா இல்ல அதுல. வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? எப்பல்லாம் வந்து கவனமா இருக்கிறாங்களோ, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிந்தையை தன் பக்கமாய் எடுத்துக்கொள்வாங்க. நான் கவனிக்கிறேனா, இல்லையான்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பாருங்க கவனிக்காதவங்க வந்து நிந்தைய வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரு வந்து பொண்டாட்டி மேல போடுறாரு. அந்த அம்மா வந்து இன்னொரு இடத்துல அந்த போடுது. 2 பேருமே நிந்தைய நான் தான் செய்ய தப்புன்னு 2 பேரும் எடுத்துக்கல. ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, இத தூக்கி எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான், இவங்க தான்றாங்க. ஆனா வேதத்துல ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? எப்பல்லாம் ஒரு மனுஷன் நிந்தையை தன் பக்கமா எடுக்கிறான் தெரியுமா? அவங்களெல்லாம் தேவன் எப்படி உயர்த்துறாரு தெரியுமா உங்களுக்கு? அங்கே ஒரு 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்த காண்பிக்கிறேன். அது வந்து வேற யாரும் கிடையாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல ஒரு 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 நடந்த சம்பவம். அந்த சம்பவத்துல வந்து அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு இது நடக்கும். அங்க சா சாமுவேல் வந்து அங்க இறந்துருவாரு. தாவீது எழுந்து வனாந்தரத்துக்கு போயிடுவாரு. 2ஆம் வசனம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 6 வெள்ளாடும் இருந்து அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர்க்கத்தெடுத்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இது ஒரு பெரிய ஒரு இது. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறாரு. வனாந்தரத்தில் இருந்த உடனே அங்க வந்து தாவீது வந்து அங்க வந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு அங்க போகிறான். அவன் வந்து அங்க இருக்கும்போது அங்க ஒரு மனுஷன் அந்த மாகோனில ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து பெரிய தொழிலதிபர் அவர். ஆளுதான் தொழிலதிபர். ஆனா ஆள் வந்து எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அவர் வந்து சரியான ஒரு வந்து வெறியன் அவன். இன்னும் சொல்லப்போனா அவன் வந்து ஒரு துராகிரதன். அவன் வந்து வந்து அந்த அவன் வந்து ஒரு சரியான முரடன் அந்த ஆள் அந்த ஆள். அவன் என்ன பண்ணான்னா, அவன் அங்க இருக்கிறான். அவனுக்கு நல்ல இப்ப நல்ல வேலை வந்து தொழிலதிபர், பெரிய தொழிலதிபர் அவர். இப்ப வந்த உடனே தாவீது அவங்ககிட்ட அவன் ஒரு நாள் என்ன பண்றான்னா, அந்த மனுஷன் வந்து அவன் வந்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை கேட்கிறான். செய்தியை கேட்ட மாத்திரம் தாவீது கொஞ்சம் பேர் அங்க அனுப்புகிறான். அங்க அனுப்பின உடனே எதுக்காக இதை நான் சொல்றேன்னு சொன்னா, அங்கே சொல்லுகிறதை கவனிக்கிறவர்கள் பாருங்க. புருஷன் சொல்லுகிறத அவன் கவனிக்கல. ஆனா அவள் மனைவியோ அவன் சொல்லுகிறதை கவனிக்கிறான். 2 பேருக்கும் சொல்றது வேலைக்காரன் தான் சொல்றான். ஆமாங்க. எல்லா இடத்துலயும் தேவனை இப்படிதான் சோதித்து பார்ப்பார் சில நேரத்துல. ஒரு வேலைக்காரன் ஒரு தொழிலதிபர்கிட்ட போயிட்டு ஒண்ணு சொல்றான். சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்னா, அவன் எடுத்துக்கல. அப்ப தாவீது வந்து வந்து சொல்றான். இப்பொழுது மயிர் கத்தருக்கு நான் அனுப்புறேன். உங்களிடத்துல அனுப்புறேன். எங்க மேய்ப்பர்கள் உங்களோடு கூட இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவங்களை வருத்தப்படுத்தல. அவர்கள பொருள் ஒன்றை நான் எடுக்கல. அதனால உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கு கொடுக்கும்படி ஏதாவது தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறோம். யாரு சொல்லி அனுப்பணும்? வேலைக்காரன் போயிட்டு அந்த நாபால் கிட்ட போய் சொல்றான். ஐயா இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அவங்களாம் எங்ககிட்ட நல்லா இருந்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப அனுசாரியா இருந்தாங்க. ஆகவே நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் வசனம். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். 9ஆம் வசனத்துல. 10ஆம் வசனத்துல நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்க்கத்திரர்களுக்காக நான் அடைத்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். பார்த்தீங்களா? கொடுக்கல, கவனிக்கல. உடனே எடுத்தவொடனே பேசிட்டான். எடுத்தவொடனே தடிப்பா பேசுறான் பாருங்க. அப்படிங்களா? நீங்க இருங்க, எங்க வேலைக்காரனை நான் கேட்கிறேன். நீங்க ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேங்க, உங்க இதெல்லாம் இருந்துன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா, அது மாதிரி பண்ணவே இல்லை. உடனே என்ன பண்றான்னு சொன்னா, அவங்க சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்கவே மாட்டேன்றான். காதுலே வாங்கல, கொஞ்சம் கூட வாங்காம எடுத்தோன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன இதுவா அப்படின்ட்டு என்ன பண்றான்னா, உடனே எழுத்தெறிஞ்சு அவன் வந்து உடனே பேசி விட்டுறான். தடிப்பான வார்த்தைகளை பேசுகிறான்.
கவனிக்காதவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எப்ப எனக்குள்ள ஒரு நான் கவனிக்கிறதுல நான் குறைவுபடுகிறேனோ, நான் தவறுகிறேனோ, அப்பெல்லாம் என்ன வரும்னா, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகளா இருக்காது. என்னுடைய வார்த்தைகள்லாம் தடிப்பான வார்த்தைகளா தான் இருக்கும். நான் அதை கவனிக்கணும். ஆனா இதே சொன்ன உடனே அவன் போயிட்டு தாவீதுக்கு ரொம்ப இது அவர் என்ன பண்றாருன்னா, உடனே அவங்க ஆட்கள் எல்லாம் அவங்க மேல அவங்கள எல்லாரையும் சோத்துல ஒரு நாய் கூட விடாம எல்லாத்தையும் எல்லாமே ஒண்ணுமே விடாம அவனை எல்லாமே இதுணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தான். உடனே அங்க இருக்கிற 14ஆம் வசனம், அப்பொழுது வேலைக்காரன் ஒருவன், இங்க பாருங்க, ஒரு வேலைக்காரன் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரும் எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளியில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள். இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும் அப்படின்னு சொல்றார். உடனே உடனே அபிகாயில் என்ன பண்றாங்கன்னா, இதே நாபால் சொன்னது வார்த்தை அந்த அம்மா சொல்லலை. உடனே அபிகாயில் என்ன பண்றாங்க அப்படின்னா, 18ஆம் வசனத்துல பாருங்களேன், அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்படைகளையும் அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் கழுதின் மேல ஏற்றிடுறாங்க. உடனே ஏன் அது மாதிரி செய்தாங்க? உடனே அவன் கவனித்தான். அவங்க வேலைக்காரன் தான். தன்னுடைய உனக்கு என்ன தெரியும், என் புருஷன் சொன்னதான்டா கரெக்டு, யாருன்னு தெரியாம என்னதுல எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறதுன்னு நாங்கன்னா கொட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லல. அவன் கவனித்து கேட்கிறா, அப்படியா? ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, தாவீது இருந்தாரு, நான் கேள்விப்பட்டேன். நீ சொல்றதுக்கு முன்னாடி எத்தனையோ வேலைக்காரன் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்பா. ஓ, அவருக்கு இப்படி ஆயிடுச்சோ, அவரை இதுன்றாரு. கவனித்து கேட்கிறாள் அவள். கவனித்து கேட்டவளுக்கு என்ன திரும்ப, நான் சொன்னேன் இல்லையா, கவனித்து கேட்கிற மனுஷன், உண்மையா நீங்களும் நானும் கவனித்து கேட்கிறோம்னா அபிகாயில் போலதான் எனக்கும் ஒரு எண்ணம் வரும். என்ன வரும்னா, 24ஆம் வசனம் பாருங்க, அபிகாயில் 23 வாசிக்கிற பாருங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேசட்டும். இங்க இருக்க ஒரே ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு லைன் என்ன தெரியுமா? அவ பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா, ஆண்டவனே, இந்த நிந்தை என் மேல் சுமரட்டும். உடனே அந்த நிந்தையை பாருங்க தம் மேல வாங்கிக்கிட்டா. உடனே இது அப்படி இப்படின்லாம் அவன் சொல்லல. உடனே என்ன சொல்றான்னா, இந்த நிந்தை என் மேல விழட்டும், இந்த பாதகம் என் மேல வரட்டும், நிந்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், வேற யாருமே கிடையாது. அவளுக்கு மட்டும் எப்படி வந்தது? ஏன் அந்த மனுஷன் மட்டும் அப்படி சொல்லல? ஏன் அபிகாயில் மட்டும் இந்த நிந்தை என் மேல வந்ததுன்னு ஏன் சொன்னா அப்படின்னு சொன்னா, நாபால் என்ன பண்ணுவான்னா, அவன் வெறியன், அவன் கொடிகா, அவன் முரடன், அவன் துராகிரதன், அவன் என்ன பண்ணா, அவனுக்கு கவனிக்கிறதான எண்ணம் கிடையவே கிடையாது. ஆமா, வெறியர்கள் கவனிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க எல்லாம் வெறியர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஆனா அபிகாயில் அப்படி இல்லை. வேதம் என்ன இருக்குன்னா, அவள் மகா ரூபவதியும் அவள் மகா புத்திசாலியுமாய் இருந்தாள்னு எழுதுவன். பாருங்க, கவனிக்கிற மனுஷர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க புத்திசாலிகளா இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க ஆவிக்குரிய ரூபமுடையவர்களா இருப்பாங்க. அவன் கவனிக்கல. இவன் பாருங்க கவனிச்சா பாருங்க, கவனிச்ச உடனே அவளுக்கு என்ன வந்துன்னா, உடனே காரியத்தை பார்த்த உடனே என்ன, நிந்தையை தன் பக்கமாய் எடுத்துக்கொண்டாள். நிந்தையை உடனே நிந்தையை தன் பக்கமாய் எடுத்துக்கொண்டாள். அதனால என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? அதுக்கு முன்ன ஒரு பெரிய தொழிலதிபருடைய மனைவியா இருந்தவள் இப்ப என்ன பண்றன்னா, அங்க இருக்கிற அந்த தாவீது பின்னால ராஜாவை மாறுகின்ற அந்த சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணா, இவன் அங்க போய் மகாராணியாய் மாறினான். ராஜாவின் பிரசனத்துல போனான். அவன் ஒரு பெரிய ராணியாய் அவள் மாறினான். தேவன் அவளை பார்த்தார்.
கவனிக்கிற மனுஷர்கள்லாம் தேவன் அப்படிதான் இருப்பார். ஒரு நாள் வரும், இவங்க வந்து கவனிக்கிறவர்கள், இவங்க வந்து சும்மா பேசிட்டு போறவங்க இல்ல, இவங்க சும்மா கேட்டு போறவங்க கிடையாது. இதோ இன்னைக்கு பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, இந்த மீட்டிங்ல ஓகே, ஏதோ ஒரு மீட்டிங் பேசுறாங்க, ஏதோ ஒன்று கேட்போம், ஏதோ நம்ம ஒரு டைம், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பாஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தானோன்னு உட்காந்து கேட்டு போறது கிடையாது. பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கிறவர்களை தேவன் பார்த்து நிற்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு என்னோடு கூட நீங்க பேசுங்க. நான் வேதத்தை வாசிக்கின்ற வேளையில நீங்க எப்படி, நீங்களும் நானும் எப்படி வேதத்தை வாசிக்கிறேன்னு பாருங்க. அநேக சூழ்நிலைகள்ல ஏடபிள்யூ டோசர் என்ற பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிய 19ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி, அவர் சொல்வாரு, நீ வேதத்தை நீ வாசிக்க போகின்ற வேளையில கையில ஒரு நோட் புக்கும் ஒரு பேனாவும் எப்பவுமே கையில வச்சுக்கோன்னுவாரு. ஏன்? வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு எதுக்கு நோட் புக்கும் பேனாவும்? ஏன்னு சொன்னா, நீ வாசிக்க, நீ அதை வந்து கவனமாய் நீ வாசிக்கின்ற வேளை அதன் மூலமாய் தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். நீ அந்த பேசுறத வந்து நீ எழுதி வச்சுக்கோ, உனக்கு நல்லது அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, நீங்களா அப்படி கவனிக்கிறீங்களா? பார்த்துருங்க. ஆதாமை யாவாலும் கவனிக்கல, உடனே நிந்தையை வந்து பக்கம் தள்ளி விட்டாங்க. உடனே இங்க பாருங்க, அபிகாயில் பாருங்க எப்படி. அதனால என்ன, ஏதேன் தோட்டத்தில் தேவ பிரசன்னத்தில் வந்து வெளியேறினாங்க. தேவ பிரசன்னத்துல இல்ல. ஆனா இங்க அபிகாயில் எப்படி இருந்தான்னா, ஒரு சாதாரண ஒரு இதுல இருந்தவ எங்க போயிட்டான்னு சொன்னா, இன்னைக்கு ராஜாவுடைய பிரசன்னத்துல போயிட்டா, உயர்த்தப்பட்டாள். என்ன ஒரே ஒரு காரணம், அவங்க கவனிக்கல, அவங்க நிந்தையை வந்து தன் பக்கம் எடுத்துக்கல. ஆனா அபிகாயில் வந்து நிந்தையை தன் பக்கமா எடுத்துக்கொண்டாள். தேவன் அவளை உயர்த்தி கொண்டே இருந்தார். இன்னைக்கும் கூட தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்தணும்னு சொன்னா, நான் கவனிக்கிற மனுஷனா இருந்தேன்னு சொன்னா, நான் வந்து நிந்தையை என் பக்கமா எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு சூழ்நிலை. சரி, அவங்க 2 பேர் தான் அது மாதிரி ஆனாங்க. அடுத்து அவங்களுக்கு பிறந்த புள்ள, அவங்களுக்கு பிறந்த முதல் புள்ள காயின். 2வது புள்ள வந்து ஆபேல். இப்ப இவங்க 2 பேரும் வராங்க. 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் வராங்க. வந்தவுடனே இவனுக்கு காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சிட்டார். உடனே என்ன ஒண்ணு, அவன் முகநாடி வேறுபடுது. 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, முகநாடி வேறுபட்டதை தேவன் பார்க்கிறார். பார்த்தவுடனே, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். சொன்னார் உடனே, ஏன்பா உன் முகநாடி வேறுபட்டுச்சு? ஏன் உனக்கு எரிச்சல் வருது? நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை உண்டுப்பா. நீ நன்மை செய்து பாரு, உனக்கு மேன்மையா இருப்ப, நீ உயர இருப்ப. இல்லை, நீ நன்மை செய்யலன்னா பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், உன்னை கவ்வி பிடிச்சுக்கும் உன்னை. நீ நன்மை செய்ய, என்ன ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? இப்ப தேவன் என்ன சொன்னார்? பாத்துக்க, உனக்கு அபாயம் இருக்கு. இப்போ வந்து உன் முகநாடி வேறுபட்டுடுச்சு, உனக்கு எரிச்சலாம் வந்துனே இருக்கு. இப்போ வந்து நீ வந்து தீமை செய்யும்படிக்கு உனக்கு சாத்தான் வந்து உனக்கு தீமை செய்யும்படி உன்னை தூண்டி போட்டுனே இருக்கிறான். இப்போ நீ நன்மை செய்யறதுக்கு நீ ரெடியாரு. தீமை வரும்போது எதிர்த்துரு, தீமையை வெறுத்துரு, நன்மையை நீ பற்றிக்கொள். நீ வந்து கிருபையும் சத்தியமும் உனக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் அப்படிதான் எழுதி வச்சிருக்கு. என்ன எழுதி வச்சிருக்குன்னா, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்காத. இப்போ வந்து உனக்கு ஏதோ ஒரு தீமை வருது, உனக்கு முகநாடி எரிச்சல் உண்டாயிடுச்சு, நீ வந்து உனக்கு வந்து எரிச்சலா இருக்கிற முகநாடி வேறுபட்டுடுது. தேவன் பேசுகிறத கேட்டனா? கவனிச்சானா? இல்லையா? கவனிக்கலையா? அவர் சொன்ன வார்த்தையை அவனுக்கு கவனிச்சிருந்தான்னா, ஆமாண்டவரே, என் முகநாடி வேறுபட்டுடுது, எனக்கு எரிச்சல் வந்திருக்கு. ஆமா, இப்ப வந்து எனக்கு வந்து நன்மை செய்யணும் இல்லை, இப்ப ஏதோ ஒரு தீமை செய்யணும் போல எனக்குள்ள அப்படியே உள்ள உந்தினே இருக்கு. என்னை வந்து உள்ள வந்து என்னை உந்தி தள்ளினே இருக்குங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனாலும் கூட தேவன் சொன்ன வார்த்தையை காயின் கவனிக்கல. அதனால என்ன நடந்தது? தன் சொந்த சகோதரனை அவன் வந்து கொலை பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, பொய் சொல்றான், எனக்கு என் சகோதரனுக்கு காவலாளியெல்லாம் கேட்கிறான். 11ஆம் வசனம், இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பார்த்தீங்களா? கவனிக்காதனால வந்தவன.
தேவன் சொன்னதை நீ நீங்க கவனிச்சிருந்தான்னா தேவன் அவனை சபிச்சிருக்க மாட்டாரு. அவனை ஆசீர்வாதமா வேதமே வேற மாதிரியா போயிருக்கும். தேவன் அவனை வேற விதமா கொண்டு போயிருப்பாரு. ஆனா ஆண்டவர் நீ கவனிக்கல, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கல. நான் தான் சொன்னேன், உனக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு, உன் முகநாடி வேறுபட்டது, இப்பொழுது தீமை உன்னை யோசிக்கிற, நீ நன்மை செய்ய, உனக்கு மேன்மை வரும், தீமை நீ நன்மை செய்யாதிருந்தா பாவம் படுத்திருக்குன்னு உனக்கு சொன்னல, நீ ஏன் கவனிக்கல? நீ அதை அசட்டை பண்ணிட்ட. நான் சொல்ற வார்த்தைய உன் முதுகு பின்னால எரிஞ்சு போட்ட, நீ அசட்டை பண்ணிட்ட. நீ இதை அதனால உனக்கு என்ன பண்ணும், இந்த பூமியில நீ இருக்கும் பொழுது எப்படின்னா நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய், நீ மேன்மையா இருக்கவே மாட்ட அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் நீ நிலத்தை பயிரிடும் போது அது உன் பலனை எனக்கு கொடுக்காது. நீ வேலைக்கு போவ, ஆனா சம்பளம் சரியா வராது. நீ வேலைக்கு போவ, வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை உனக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ உன்னுடைய இதை எப்படி இருக்குன்னு சொன்னா நீ அது பலனை உனக்கு கூடாது. நீ இந்த பூமியில தான் இருப்ப, ஆனா பூமியில இருந்த உடனே இங்க 2 நாள் இருப்ப, அங்க 2 நாள் இருப்ப, அங்க இருந்து பூமியில நீ எப்படி இருப்பான்னா நிலையற்று அலைகிறவனா நீ இருந்து கொண்டா இருப்பாய். பாத்தீங்களா? பூமியில கூட நீ பர்மனண்டா இருக்க மாட்ட. நீ ஒரு நாள் இங்க இருப்ப, ஒரு நாள் அங்க இருப்ப. சில பேர் அப்படி இப்படி சபையா தாவின்னு போயிட்டே இருப்பாங்க சில பேர். அதே மாதிரி இந்த பூமியில இருக்கும் பொழுதெல்லாம் நீ எப்படி இருக்குன்னா நீ நிலையற்று அலைகிறவனா இருக்கும். உன் மனசு ஒரு இடத்துல நிலையா நிற்காது. உனக்கு ஒரு திருப்தின்றது வரவே வராது. அதிருப்தினால் நிறைந்திருப்பாய். அப்படி நிலையற்று அலைகிறது என்னன்னா எப்பொழுதும் உன் இருதயத்துல என்ன இருக்குன்னா ஒரு அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும். எதை பார்த்தாலும் உனக்கு ஒரு திருப்தியே வராது. அதான் நிலையற்று அலைகிறது, நிலையற்று போய் கொண்டிருக்கிறது. காரணம், தேவன் பேசுகின்ற வேளையில அந்த வார்த்தைக்கு கவனிக்க தவறினால. ஆமா, இதெல்லாம் அப்படி நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேதத்தில் அநேக காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஒவ்வொரு காரியத்தை நீங்க போனீங்கன்னு சொன்னா நான் கவனிக்க தவறுகிறதுனால வந்ததுதான் அதெல்லாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களாம் யோசித்து பாருங்க. வேதத்துல அநேக திருஷ்டாந்தங்கள்லாம் உண்டு. அநேக காரியங்கள் வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக காரியங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இதுவா இருக்கும். அதே அடுத்த அதே ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்ப ஆதியாகமத்துல அடுத்தது வரும்போது ஆண்டவர் பார்த்து இப்ப பாருங்க, கவனிச்சவன் நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்க. பூமியில 6ஆம் அதிகாரத்துல பாருங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவன் பார்க்கிறார், அவன் கண்கள்ல கிருபை கிடைத்தது. நோவாவை பத்தி எல்லாம் ஆண்டவர் பூமி இப்படிலாம் இருந்திருக்குப்பா, இப்படிலாம் நான் பூமியை நான் அழிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து ஒன்று சொல்றாரு. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ் பூசு. உடனே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் அந்த பூமி எல்லாம் அக்கிரமா இருக்கு, அவன் மனுஷனுடைய ரொம்ப அவன் நினைவுள்ள மோசமா இருக்கு, அவன்லாம் நான் அதனால பூமியை நான் அழிக்க போகிறேன். இப்ப நீ என்ன பண்ணுன்னா நீ பூமியில என்ன பண்ணுன்னா நீ உன்னை பழைக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணா ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்கியோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உடனே நோவா என்ன சொல்லியிருப்பேன், ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்க சொன்னாரு, ஒரு பேழையை உண்டாகும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கொப்பேர் மரத்தினால நீ பேழையை உண்டாக்கு. உடனே நோவா பார்த்து ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நல்லா தேக்கு மரமா பார்த்து பண்றேன், இல்ல வேற எதனா ஒரு மரமா நல்ல இதை விட நல்ல 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 ஜாதி மரம்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவர், அந்த மரத்துல ஒண்ணு பண்றேன் சொன்னானா? சொல்ல மாட்டான். தேவன் சொன்னதை கவனிச்சுட்டான். உடனே ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நாள் அதிர்ண மாட்டீங்க. நீங்க கொப்பேர் மரத்தால சொல்றீங்கன்னா ஏதோ 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 ஏனோ தானோ நீங்க பேசுறவர் கிடையாது. ஆண்டவரே அதே கொப்பேர் மரத்தாலே நான் பேழையை பண்றேன் ஆண்டவர். அது ஒண்ணு ஆண்டவர் அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணு அப்படின்றார். அதை உள்ளும் புறமுமாக கீழ்பீசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்தியில அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். உடனே எல்லாமே தேவன் எல்லாமே கொடுக்குறாரு. உடனே நோவா என்ன பண்ணாரு? உடனே வேதம் எழுதி வச்சிருக்கு, நோவா அவன் என்ன பண்ணா 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 22 பாருங்க, நோவா அப்படியே செய்தான்.
அப்படியே செய்து தேவன் தனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அப்படின்னா எப்படி முடிச்சிருப்பான்? எப்படி முடிச்சான்னா, தேவன் பேசுகிறத சொல்லும் போதெல்லாம், ஆண்டவரே கொப்பேர் மரம், ஆண்டவரே அந்த நீளம் ஆண்டவரே பேடையின் நீளம் 100 முழம், அதன் அகலம் 50 முழம், அது 30, ஒரே ஒரு இன்ச்சு கூட கூட்டியிருக்க மாட்டான். அவ்வளவா கீழா தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவா அவன் என்ன பண்ணான்னா கவனிக்கிறவனா இருந்தான், செவி கொடுத்தான். ஆனா ஏதோ ஏனோ தானோன்னு செவி கொடுக்கல, ஏதோ ஒன்று கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போல. அதுல என்ன பண்ணனா, ஆண்டவர் 100 முழம் போது அவனை 100 முழம் 100 முழம் 100 முழம், ஆண்டவர் 50 முழம் உயரம் 50 முழம் 50 50 50, ஆண்டவர் 30 முழம் 30 30 30, இதே தான் அவனுடைய இதுல. ஏன் அதுக்குள்ள அவனுக்குள்ள வந்துகிட்டே இருந்தா, நோவா எப்படின்னா ஜாக்கிரதை உள்ளவன். அதனால என்ன பண்ணானா, அவன் தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை அவனுக்கு கவனிக்கிறவராக இருந்தான். பிரியமானவர்ல, அதனால என்ன தெரியுமா நடந்தது? கவனமா கட்டினான், கவனமா அறைகளை உண்டு பண்ணான், கவனமா எல்லாம் செய்தான். அதனால இந்த என்னென்ன ஆண்டவர் சொன்னாரு எல்லாமே அதுல எல்லாம் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஜீவ ஜந்து எல்லாமே என்ன பண்ணா கரெக்டா போய் எல்லாமே அதே இடத்துல போய் சூட் ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம அது மாதிரி கட்டாம இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? பேடைக்குள்ளவே குழப்பம் வந்திருக்கும். யானை எங்க போடுறதுன்னு தெரியாது, சிங்கத்தை எங்க போடுறதுன்னு தெரியாது, எங்க இதுன்றன்னு தெரியாம அவன் ஐயோ இதை கட்டியிருக்கலாமே அதை கட்டியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே போட்டு மண்டையை பிச்சுட்டு இருப்பான். ஆனா நோவா இளைப்பாறுதலா இருந்தான். ரொம்ப ஆண்டவர் சொன்ன மாதிரியே ரூமை கட்டினையா, ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஜன்னல் வச்சேன், ஆண்டவர் சொன்ன மாதிரியே தட்டத்தை போட்டேன், பார்த்தா எல்லா மிருகமும் அது கரெக்டா அதே இடத்துல செட் ஆயிடுச்சு கரெக்டா. ஆமா, தேவன் சொல்லுகிறதை கவனித்து அதன்படி கேட்கறவங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடும், எல்லாமே செட் ஆயிடும். வாங்க, உடனே தேவன் எல்லாம் பார்த்தாரு. அவன் தேவன் சொன்ன மாதிரியே செய்து கவனித்து கட்டினான். வேலையை கட்டி முடிச்சது. அதே 100 முழம் 50 முழம் உயரம் 30 முழம் அகலம் போட்டாங்க. 7ஆம் வசனம் நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். செய்துட்டு முன்ன அப்புறம் பேழைக்குள்ள போறாங்க. பூமியின் மேல வருது. இங்க பார்த்தீங்கன்னா மழை எல்லாம் பெய்யுது. இங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அங்க 17ஆம் வசனம் பாருங்க. ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அதுக்கப்புறம் அது பூமியில் மேல் மிதந்தது. அங்க பாருங்க அந்த வார்த்தை, பூமியில மிதந்தது இல்ல, பூமிக்கு மேல. அங்க என்ன எழுதிருக்கு? அது பூமியிலே மிதந்தது. பூமியிலே அது மிதல் இல்ல, பூமிக்கு மேல. அதுக்கு பூமிக்கு மேல் அது மிதந்தது. மிதந்தது அப்படின்னா அப்ப அது மிதந்துடுச்சு. சப்போஸ் அவர் சொன்னதுபடி தேவன் சொன்னதை அவன் கவனிக்காம அவன் பேழையை உண்டு பண்ணினா இருக்கும். நான் எப்படி திரும்ப இருக்கு, நோவா தேவன் சொன்னபடி அவன் செய்து முடிக்கல, ஆகவே அவன் கட்டின பேழை பூமியிலே அமிழ்ந்தது அப்படின்னு வந்திருக்கும். இப்ப யோசித்து பாருங்க, பூமியில மிதந்ததா அல்லது பூமியில அமிழ்ந்ததா? ஏன் அது பூமியில அமிழல? ஏன் அது பூமியில மிதந்தது? அது பூமியில அது மிதந்ததுன்னா அது காரணம் என்னன்னா, நோவா தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை என்ன பண்ண கவனித்து கேட்கிறவனா இருந்து கொண்டே இருந்தோம். அதனாலதான் அது பூமியில மிதந்தது. ஏன் இன்னைக்கு அநேகம் பேர் பூமிக்குள்ள அப்படியே பூமிக்குரியவர்களாய் பூமிக்குரியதையே சிந்தித்து கொண்டு பூமிக்குள்ள அப்படியே அப்படியே அந்த உலகம் அவங்கள அமித்துத. ஏன் அமித்துது? தேவன் சொல்கிறதை கேட்கறதில்ல. அநேக சூழ்நிலைகள்ல உங்களுக்கு எனக்கு என்ன, ஏன் என்ன உலகம் என்னை அழுத்தது சமயத்துல, ஏன் நான் உலகத்தினுடைய காரியத்துல என் இருதயம் லூக்கா 21 சொன்னது போல என் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் இருதயம் லௌகீக கவலையினாலும் வெறியினாலும் பெருந்திண்டினாலும் என் இருதயம் பாரமடைஞ்சிருக்குன்னு சொன்னா, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நான் கவனிக்க தவறுனேன், வேற ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை யார் கவனிக்கிறாங்களோ, வேதம் என்ன இருக்குன்னு நம்ம ஏசாயால படிச்சோம், சாட்சியும் ஆகாமத்தையும் கவனிக்க வேண்டும். அதுல வெளிச்சம் இருக்கும், அதை கவனிக்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியமும் அதே மாதிரி ஒவ்வொரு காரியம். யாத்ராகமத்தில் எடுத்து பாருங்க, 25ஆம் அதிகாரத்துல, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்க. அங்கே ஒரு தேவ மனுஷன் மோசே.
மோசையை குறித்து வேதம் யாத்திராகமம் 25 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசையை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவருக்கு நடுவில் ஆண்டவர் சொல்லுவார், யோசுவை பார்த்து 8ஆம் அதிகாரம் 25:8 பாருங்க, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் ஜனத்தின் மத்தியில் நான் வாசம் பண்ணணும்பா. அந்த ஜனத்தை வாசம் பண்றதுக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு அப்படின்னாரு. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியையும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு? இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, கொப்பேர் மரத்தினாலே ஒரு பெரிய பெட்டியை செய்ய பண்ண கடவர்கள். இல்ல, இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். ஆண்டவரே, நீங்க தான் பேழையை உண்டாக்குறதுக்கு நோவாவுக்கு கொப்பேர் மரம் சொன்னீங்களா, அதனால நான் கொப்பேர் மரத்துல ஒரு பெட்டியை உண்டு பண்றேன்னு சொல்லியிருக்கலாம்ல. தேவனுடைய வழிகள் ஆராயப்படும். நோவாவுக்கு வேணும்னா கொப்பேர் மரம், ஆனா உனக்கு சித்தி மரம். யோசித்து பாருங்க. நோவாவுக்கு வேணா நான் கொப்பேர் மரத்துல வேணா பண்ண சொன்னேன், ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ கொப்பேர் மரத்துல பண்ணாத, இப்ப நான் சொல்றேன் உனக்கு பெட்டியை பண்ணணும், நீ சித்தி மரத்துல நீ பண்ணணும். சரிங்க ஆண்டவரே. பெரிய ஆர்கிடெக்ட், இஸ்ரேல் எகிப்துல பெரிய அவர் பெரிய இதை படிச்சவர். ஆனா தேவன் சொன்ன சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழமா இருப்பதாக. பாருங்க, உடனே தேவன் சொல்றாரு பாருங்க. உடனே என்ன பண்ணாரு? வேதன கடைசி யாத்திராகமம் கடைசி அதிகாரம் 30ஆம் அதிகாரத்தில் 40ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்களேன். அங்க என்ன இருக்குன்னா 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 40:16 எடுத்துவது, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். சரி, 19ஆம் வசனம் கடைசியில, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். ஓகே, இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொன்றும் தேவன் சொல்லுவாரு, அதை கவனிப்பான். உடனே இதை அடுக்குப்பான், இதை அடிக்கிறோம், இதை எப்படி செய்ப்பான், உடனே செய்வான். உடனே என்னப்பா மோசே எப்படி இருந்தானா, இஸ் வெரி அப்படியே அவன் எப்படி இருந்தானா, மிகுந்த ஜாக்கிரதையா இருந்து தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றா அவன் கவனித்து கொண்டே இருந்தான். இப்ப என்ன தெரியுமா நடந்தது? 34ஆம் வசனம் பாருங்க, 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பார்த்தீங்களா? தேவனுடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தையே நிரப்பினது. ஆமா, தேவனுடைய மகிமையை உங்களையும் நிரப்போம், என்னையை நிரப்போம், வீட்டையை நிரப்போம், சபையை நிரப்போம், எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கும். எப்போ? தேவன் சொல்கிற அந்த வார்த்தையை கவனித்து கேட்கிறவர்கள் தான். அப்படி கவனித்து கேட்கிறவர்கள் தான் ஒரு நாளும் கரைபடவே மாட்டார்கள். ஒரு நாளும் கரைபடவே மாட்டாங்க. நான் இந்த நாள் உங்களுக்கு சொல்ல வருது, நீங்க கரைபடாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நீங்களும் நானும் வாழணும்னு சொன்ன, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கவனித்து கேட்கிறவர்களா இருக்கணும். இயேசு அப்படிதான் இருந்தாரு. நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, இப்போ 50 ஏசாயா 50 அவர் காலை தோறும் என்னை எழுப்புகிறார், என்னை கவனிக்க செய்கிறார். சும்மா ஏதோ ஒண்ணு எழுப்புறாரு, ஏதோ ஒண்ணு பேசுறாரு, என்னை கேட்க செய்கிறார்ல. என்னை கவனி, நான் சொல்றத கவனி, நான் சொல்றத கவனி. பார்த்துருக்கீங்களா? இப்படி கவனிக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அவங்க பிள்ளைகள் கூடங்க. உங்களுக்கு சொல்றேன், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசியா ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் பாருங்க. இது என்னுடைய ஃபேவரட், என்னுடைய வேதத்திலே என்னுடைய ஃபேவரட்டான ஒரு சாப்டர் எதுன்னு சொன்னா எனக்கு எரேமியா 35 தான். ஏன் அதை அவ்வளவு ஃபேவரட்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எரேமியா 35:19 என்ன எழுதுனா, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகி யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தேவன் சொல்றார், ரேகாபின் புத்திரர் அவங்க நிற்க, ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போக மாட்டான். யாரு? அவருடைய குமாரர்கள். எப்போ? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, அவருடைய முகத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள். ஏன் அப்படி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாரு? எப்போ? உங்களுடைய குமாரர்ல உங்க குமாரர், உங்க குமார்த்திகளோ அல்லது உங்களுடைய இதுவோ அடுத்தவர் ஒவ்வொருவரும் எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல அவர் நிற்கிறவர்களா இருந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்? என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க அப்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரு, இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் நீங்க திராட்சை ரசம் குடிக்காதீங்க, நீங்க பரதேசியா இந்த தங்குற தேசத்துல நீங்க வீட்டையும் கட்டாதீங்க. 7ஆம் வசனம்,
35:7 பாருங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்கள் எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். அவர் சொன்னார், அவர் கட்டளையிட்டார். அதை நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் அதை எப்படி கவனிச்சோன்னா, நாங்கள் வெறும் கேட்கிறவர்களா இல்லை, நாங்கள் அதை கவனிக்கிறவர்களா இருந்தோம். எங்க அப்பா தாங்க சொன்னாரு. எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, ரேகாபின் குமாரனாகிய யோனதாப், எங்க அப்பா ரேகாப் அவனுடைய குமாரனாகிய யோனதாப்புக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, எங்க தகப்பன் சொல்லுகிறத, எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், நடத்துகிற எங்க தகப்பன் சொல்லுகிறத, ஏன் எங்க தேவன் சொல்லுகிறத சொன்னதை நாங்க என்ன பண்ணோம், கவனித்து நாங்க கேட்டோம். ஏதோ ஆமா அது ஏதோ பழங்காலத்து ஆளுங்க இதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல நாங்க என்ன பண்ணோம், அவர் சொன்னதை நாங்க கவனித்து கேட்கிறவர்களா இருந்தோம். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க குடிக்க மாட்டோம். நாங்க பத்தாம், நாங்கள் கூடாரங்களில் சொன்ன, நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைபாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். அப்படின்னா ஏன் செய்து வந்தீங்க? நாங்க அதை கவனிக்கிறோம், அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம், நாங்க அதை கவனிக்கிறோம். அதனால நாங்க என்ன பண்ணோம், அவர் சொன்னதை அப்படியே நாங்க இதுன்றோம், நாங்க இம்மட்டும் நாங்க செய்து கொண்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா? ஏன் அவங்க அந்த மாதிரி செய்தாங்க? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அவர்கள் கவனிக்கிறவர்களா இருந்தான், அதனால்தான் அவங்க கரைபடலை. அவங்க பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கரைபடுகிறவர்களா? நம்ம கரைபட்டுருவோம், சீக்கிரம் கரைபட்டுருவோம். எப்ப எனக்குள்ள ஒரு இது இல்லையோ நான் உடனே நான் கரைபட்டுருவோம். ஆனா கவனிக்கிறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, வேதம் சொன்னது போலதான், நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது ஏசாயா 8 சொன்னது போல, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அதை கவனிக்க, வெறும் படிக்கிறதோடு இல்லை, நான் அதை கவனிக்கணும். ஆண்டவரே, அநேக நேரங்கள் அநேக பேர் கவனிக்கிறது இல்லை, வெறும் ஜஸ்ட் நான் சொன்னது போல தான். ஒரு பிரதர் கிட்ட சொன்னேன்ல, அவர் நானும் தான் த்ரூ த பைபிள் வாசித்தீங்க, என்ன பண்ணீங்க? த்ரூ த பைபிள் வாசித்து என்னது பண்ணியிருக்கீங்க? ஒண்ணுமே தெரியுது இல்லையே, சும்மா படிச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க கவனிச்சிங்களா? இயேசு வெறும் இதுவா இல்லையே, அவர் கவனிக்கிறவராக இருந்தார். அதனால பிதா அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் காலைதோறும் அவர் எழுப்பினார். தேவன் அவரை காலதோறும் எழுப்பி கற்றுக்கொள்கிறவனை போல அவனை கவனிக்க செய்கிறார். செவியை திறந்தார். அவர் எதிர்க்கல, அவரிடத்துல அவர் இதை பின்வாங்கல. அவர் எப்பவுமே இதுவா ஒரு தைரியமா நிற்க செய்தார். காரணம் என்ன? இயேசுவை நேசித்தது போல தானே பிதா என்னையும் நேசிக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியில அந்த 1,44,000 பேர் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கவனிக்கிறவர்களா இருந்தாங்க. தேவன் ஒரு சில பேருடைய ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேரை எழுதுனாங்களா, அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கவனிக்கிறவர்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வஸ்திரம் கரப்படலை. அதனாலதான் அவங்க தேவனோடு கூட கவனித்து நடக்கிறவங்களாம் தேவனோடு கூட நடந்து கொண்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று கேட்கறோம், போறோம், வரணும் இருக்கணும்னா எப்படி இருப்பாங்கன்னா, உலகத்திலையும் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. இந்த யவனை போலதான் நிலையற்று அலைகிறவர்களா இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அதான் உங்களுக்கு குட் நியூஸ். நம்ம சிஎஃப்சி இடுவாயில் இருக்கிற பிள்ளைகள்லாம் நிலையற்று அலைகளா இருக்கக்கூடாது, நிலையாய் நிற்கிறவர்களாய் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய் நீங்க எல்லாரும் இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆகனா கரைபடாத ஒரு வாழ்க்கை. கவனித்து பாருங்க, கவனித்து படிங்க, கவனித்து கேளுங்க. கரைபடாத ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடுவார். கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். ஒரு ஜெபம் பண்ணி நீ முடிச்சிருங்க.